ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எத்தனை ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி இப்போ இன்ட்ராடே பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு ஃபோமோல ஸோ மார்க்கெட் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்ணால் அவங்களுக்கு தேவையான தொகையை பார்த்துட்டாலே 30-50% இருக்கக்கூடிய வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட ஹலோ Zebu viewers, நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் வந்து ஹை வாலட்டிலிட்டி எப்போ ஆகுது, ட்ரெண்ட் எப்போ வந்து உருவாக போகுது, அதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஃபிட்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்கும். ஆனால் அந்த பிரேக் அவுட்டே உண்மையா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்றத நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களும் சேர்ந்து பார்ப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கிறப்ப என்னது இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அது எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ராமநாதபுரத்தை சேர்ந்த ஃபுல் டைம் ட்ரேடர் அருண் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் நிறையா நம்ம கேள்விப்படுறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு புரியுற மாதிரி தெளிவான விளக்கம் கொடுங்க சார். வேல்யூம் அப்படின்னு மொத்த ட்ரேடோடைய எவ்வளோ ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வேல்யூம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எத்தனை ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி இன்னும் க்ளோஸ் ஆகாமல் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது எல்லா ஸ்ட்ரைக்ஸ்லேயும் இருக்கும். ஆப்ஷன் செயினை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரைக்ஸ்லேயும் ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ அப்படின்னு இருக்கும். இந்த ஓஐ டேட்டா அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் வந்து செல்லருக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் வந்து செல்லருக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படின்னா கிடையாது. செல்லர் தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன்ஸை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்படி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான பெயின் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ மார்க்கெட் வந்து 24,000 இருக்குது அப்படின்னா 24,000 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அங்கே கால் ரைட்டர்ஸ் அங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது கால் சைடில் அப்படின்னா அந்த 24,000 தாண்டி மார்க்கெட் போகாது அப்படின்னு, இது போகாது அப்படிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. 60-70% போகாது அப்படின்னு அவங்க நம்புறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் மேக்கர்ஸ். அப்போ தான் நிறைய பணம் இருக்குது. அப்போது நம்ம இன்ஸ்டியூஷன் லெவல் ட்ரேட் பண்ணுறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, இன்ஸ்டியூஷனோட காப்பி பண்ணணும். ஸோ இவங்க அதிகமாக எங்கே கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக நம்ம பண்ணி ஸோ நம்ம ஷார்ட் பொசிஷன் போகலாம். ஃபுட் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே மார்க்கெட் போகாது அப்படிங்கிறதுனால அப்போ லாங் போகலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம இப்படி தான் எடுத்துக்கணும். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட ஓஏ சேஞ்ச் பார்க்குறது நல்லது. சார், இப்போ ஓஏ பற்றி சொல்கிறப்ப இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொன்னீங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் தான் பெனிஃபிட்டாக இருக்குமா? இப்போ வந்து பொசிஷன் சிஸ்டமேட்டிக் ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ஓஏ சேஞ்ச் பார்க்கணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பொசிஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க அவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்பாங்க. இப்போ இன்ட்ராடேல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 24,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 24,000 மார்க்கெட் பிரேக் பண்ணாது அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. 24,000 உதாரணத்துக்கு ஒரு கோடி கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் நான் சொல்கிறது ஓஐ சேஞ்சில். அப்போ புட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும். ஒரு 80 லட்சம் 70 லட்சம் அப்படி இருக்கும். இது 1 கோடி இருக்குது காலில் அப்படின்னா புட்டில் ஒரு 60-70 லட்சம் இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது கால் செல்லர்ஸ் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். புட் சைடில் ஓஐ சேஞ்சு இன்க்ரீஸ் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் பையர்ஸ் உள்ளார வரணும். அது எது எப்படி பார்க்குறது கேட்டிங்கன்னா ப்ரீமியம் சார்ட்டில் கால் சேலில் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 3 விஷயம் நடக்குது அப்படின்னா கிளியர் பிரேக் அவுட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ட்ராடே பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா உடனே ஒரு ஃபோமோல என்ட்ரி போகக்கூடாது, வெயிட் பண்ணணும். புல்பேக் அகைன் வரும்போது எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அங்கே புல்பேக் வரும்போது காலை விட புட் சைடில் மினிமம் 70% ஓஐ சேஞ்ச் நடந்திருக்கும். அங்கே நான் 1 கோடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு 1 கோடி 20 லட்சம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃப்ரெஷ் பையர்ஸும் உள்ளார வந்துட்டாங்க, கால் சைடில் ப்ரீமியம் ஸ்பைக் ஆகிருக்குன்னா கிளியர் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார்.
ஸோ இப்போ இன்ட்ராடேன்னு பார்க்குறப்ப டைமிங் தான் எல்லாமே. ஏன்னா வந்து இப்போ ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் ஒரு வீக்ஸோ மந்த்ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன மாதிரி ஒரு டைம் ஸ்பேனில் நடக்கும், நம்மளால குயிக்காக அதை வந்து ஜட்மெண்ட்டுக்குள்ளே வர முடியுமா? பிரேக் அவுட் தான் அப்படின்றது. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஒரு வினிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஒரு 30 to 40% தான் வினிங் ப்ராபபிலிட்டியே. ஓகே. சரியா? பிரேக் அவுட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதில் மாஸ்டர் பண்ணவங்க அதில் பிரேக் அவுட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சில இண்டிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன், டேட்டாஸ், இவங்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பராக இருப்பாங்க. இப்போ ரீட்டைலர்ஸ் புதுசாக ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிரேக் அவுட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா டேட்டாவுக்கு போகணும். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஓகே பிரேக் அவுட். டேட்டா நான் சொன்னது தான், ஃபுட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், கால் ரேட்டர்ஸ் ஸ்கொயர் அப் பண்ணியிருக்கணும், ஃப்ரெஷர்ஸ் உள்ளார வந்திருக்கணும், புது பையர்ஸ், ஃப்ரெஷ் பையர்ஸ் உள்ளார வந்திருக்கணும், நியூ மணி உள்ளார வந்திருக்கணும். அப்படி வந்துடுச்சுன்னா அந்த புல் பேக்கில் தான் என்ட்ரி கொடுக்கணும். இதுக்கு டைம் இருக்கும். புல் பேக் பிரேக் அவுட் ஆனோன்னு என்ட்ரியோட புல் பேக் வரும்போது டைம் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ளே நம்ம இந்த அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்லிட்டதுனாலேயே இப்போ நான் இன்னிலேருந்து நான் சொல்கிற வார்த்தையை நோட் பண்ணிக்குவோம். இப்போ நான் சொன்ன விஷயத்த ஒரு 3 months இதை நோட் பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்க வாய்ப்பு இருந்தால். ஓகே. அப்படி பண்ணும்போது பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் ட்ரேடை பேப்பர் டேட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் முன்னாடி போங்க, அதுலேருந்து ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, 6 months எடுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜிமாக இருந்தாலும், அது டேட்டா வைஸாக இருந்தாலும், ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் இருந்தாலும் 6 months அதை வந்துட்டு பேக் டெஸ்ட்டும் பண்ணணும், அப்புறம் ட்ரேடாகவும் பேப்பர் ட்ரேடும் குறைஞ்சது ஒரு 6 months பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது டைம் அப்படிங்கிறது வந்துட்டு மார்க்கெட்டு நமக்கு கொடுக்காது. நமக்கு டைம் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா போய்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் வெயிட் பண்ணணும் நமக்கான டைம் வரைக்கும். நம்ம என்ட்ரி கரெக்டான என்ட்ரி இருக்குதுன்னா எஸ்எல் போடுறது மட்டும் தான் நம்ம வேலை, டார்கெட் போடுறது மார்க்கெட் பார்த்துக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க, அதாவது வந்து டார்கெட் வந்து மார்க்கெட் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம கையில் இருக்கிறதே இந்த டார்கெட் விஷயம் தானே சார். அப்போ எப்படி அந்த மாதிரி சொல்கிறீங்க? இப்போ நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் நான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் அதான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் அதே இந்த 24,000 ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, இது ஒரு ரவுண்ட் நம்பர். இப்போ ரவுண்ட் நம்பரில் மார்க்கெட்டை ரியாக்ட் ஆகும் எப்போதுமே. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் நம்பரில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலில் ஓஐ சேஞ்சு 1 கோடி இருக்குது அப்படின்னா, இப்போது பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ 80 லட்சம் ஆகிடும். இந்த கால் ரேட்டர்ஸோடைய பொசிஷன் 80 லட்சம் ஆகிடும். இது 1,25,020 இல்லை 20,30,000 கூட ஆகலாம் புட் சைடில். ஓகேவா? புல் பேக் ஆகும்போது ஸ்டில் அந்த கால் பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணது அதோட குறைஞ்சிருக்கணும், இல்லை அதே லெவலில் இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த புல் பேக்கில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புல் பேக்கில் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் ஹை எங்கேருந்து புல் பேக் ஆச்சு, ஸோ அதை தான் டார்கெட்டாக வைக்கணும். நான் மார்க்கெட்டு பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னது என்னென்னா, நமக்கு பெரிய எதிர்பார்ப்போட இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா? கரெக்ட். அப்போது பிகினர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறது. இதில் ஏற்கனவே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் மாஸ்டர் பண்ணவங்களுக்கு எதுவுமே சொல்லலை. பிகினர்ஸுக்கு தான் இந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. உள்ளார வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடலாம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் பார்த்துக்கணும்னு நான் சொல்கிறது தான் சரி. இல்லை அப்படின்னா அவங்க பெரிய எதிர்பார்ப்போட உட்காந்தே இருப்பாங்க. இதை விட அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஓகே. சின்ன சின்ன ப்ராஃபிட் 500 1000 பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில். ஆனால் காலம் ஆக ஆக அது பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. ஸோ மார்க்கெட் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்ணால் அவங்களுக்கு தேவையான தொகையை பார்த்துட்டாலே அவங்க எக்ஸிட் பண்ணிடுவாங்க. அவங்கள டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னால் அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறனால பத்தாது. ஓகே சார். அதனால் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எங்கேருந்து புல் பேக் ஆச்சு, அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, அதான் டார்கெட். சார் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப ப்ரைஸ் உயர்றப்ப ஓஏயும் சேர்ந்து வந்து உயருது, அதே மாதிரி ப்ரைஸ் குறையிறப்ப ஓஏ அதுக்கு ஈக்குவலாக வந்து குறையுதுன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த 2 சூழலுமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் சார்? ஓகே, இதில் ஏற்கனவே மாஸ்டர் பண்ணவங்க ஷார்ட் பில்டப், லாங் பில்டப், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் கவரிங், இந்த மாதிரியான வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் பிகினர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணோம்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்களா அப்படிங்கிறதுனால தான் இப்போ சேஞ்சஸ் வச்சு நான் சொன்னேன். இப்போ இந்த நான் சொன்ன இந்த ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங், ஷார்ட் பில்டப்பு, இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற இதுக்குள்ளே வரும். எப்படின்னா, இப்போ பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சார்ட் பார்க்கும்போது ப்ரைஸ் மேலே போயிடும். ஆனால் ஓஏ சேஞ்சில் பின்னாடி என்ன நடக்கும்னா, நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த இப்போ கால் ரைட்டர்ஸ் வந்துட்டு பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது, புட் இன்க்ரீஸ் ஆகிறது, ப்ரீமியம் சார்ட்டில் சிஇ ஸ்பைக் ஆகிறது, இதெல்லாம் பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணணும்னா, இதையெல்லாம் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிவிட்டு முதல்ல லாங் பில்டப்னா என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கால் ரேட்டர்ஸ் குறையும்,
புட் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரெஷ் பையர்ஸ் சிஇ பையர்ஸ் உள்ளார வருவாங்க இல்லையா, அப்படி வரும்போது அது லாங் பில்டப். ஓகேவா? இப்போ இதை சப்போர்ட்டுக்கு எடுத்துப்போம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, புட்டு வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஏற்கனவே சப்போர்ட் இருந்தது ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் இன்க்ரீஸ் ஆகும். புட் பையர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக உள்ளார வருவாங்க. புட் ப்ரீமியம் இருக்குல்ல, அது ஸ்பைக் ஆகுது. இப்போ இங்கே என்ன ஆகும் கேட்டீங்க, இது ஷார்ட் பில்டப். ஃப்ரெஷ் பையர்ஸ் உள்ளார வரலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஷார்ட் கவரிங் தான். ஓகேவா? லாங் அன்வைண்டிங். இந்த மாதிரி நம்ம ஷார்ட் கவரிங், ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங், இந்த வீடியோவுக்கு அப்புறம் இதெல்லாம் போயிட்டு பிகினர்ஸ் எடுத்து பாருங்க. பார்த்துட்டு நான் சொல்கிறத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்கள் வந்து நாளைக்கு ட்ரேடாக எடுக்கிறதுனால, இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட உங்களுக்கு வந்து அது பெரிய அவநம்பிக்கை தான் கொடுக்கும். எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இது ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஏனும் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா, எல்லா தியரியுமே அவங்க வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு 15 நாள் கூட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், ஆப்ஷன் மார்க்கெட்டில் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏ சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதில் மாஸ்டர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் ஆடுங்க. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் மாட்டிக்கிறது தான். ஸோ இப்போ இந்த ஓஏ பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இந்த ஓஏ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை காப்பாற்றுமா? இப்போ இன்ஸ்டியூஷனுக்கும் ரீட்டைலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது மேடம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, அது சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ மறுபடியும் இங்கே நம்ம ஆப்ஷன் செயினில் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும். இது கரண்ட் எக்ஸ்பைரியில் மட்டும் நடக்கக்கூடாது. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்த வீக் எக்ஸ்பைரியும் அங்கேயும் என்ன நடக்குது, அங்கேயும் கால் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுதா, ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது புட்டு வந்துட்டு குறையுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது அதே மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பைரியில் நீங்கள் போய் பார்க்கணும் அங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய ஓஐ எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்க்காம, இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீக்லேயும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மல்டி சார்ட் வச்சு நீங்கள் பார்க்கணும். மல்டி சார்ட் வச்சு பார்க்குறாங்க, எத்தனையோ பேர் பார்க்குறாங்க இல்லையா. ஆனால் எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியாது. நிறைய சார்ட் ஓடும், இண்டிகேட்டர்ஸ் ஓடும், கண்ட டேட்டா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஃபோக்கஸ் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் டேட்டா. மல்டி சிக்னல் எடுத்தோம்னாலே கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ட்ரி மிஸ் பண்ணிடுவோம். 2-3 சிக்னல் தான் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான சார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை வாட்ச் பண்ணும்போது ரீட்டைலர்ஸும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மாதிரி ஆகிடலாம். ஓகே சார். சார் இப்போ ஓஏ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளோ நாள் டிஸ்கஷன் நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ என்ட்ரிக்கு மட்டுமாவா, இல்லைனா வந்து எக்ஸிட்டோ இல்லை ஸ்டாப் லாஸ் எப்படி நம்ம செட் பண்ணுறதோ, இது எல்லாத்துக்குமே வந்து ஓஏ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சார்? இப்போ பொசிஷனெல்லாம் ட்ரேட் எடுக்கிறவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போது இன்ட்ராடே பண்ணுறவங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டு ஓவரால் ட்ரெண்டை சொல்லிடும். ஓஏ சேஞ்ச் நம்ம ட்ரெண்டோடைய கண்டினியூஷனை சொல்லுவோம். இப்போ இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா? ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது, ட்ரெண்ட் ஆன் உடனே ட்ரேட் எடுக்கிறதுக்கும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கும் ட்ரேடுக்கும் வித்தியாசம் இருக்குது. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ட்ரெண்ட் எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏதுன்னு அந்த ஓஏ சேஞ்ச் சொல்லிடும். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த கால் ட்ரேடர்ஸ் பில்ட் ஆகிட்டே வருவாங்க. அவங்களோட பொசிஷன்ஸ் கான்ட்ராக்ட் கூட்டிகிட்டே இருக்கும். அதை வச்சுட்டு இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம டார்கெட்டாக வைக்கணும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏ சேஞ்சஸ் ஆப்ஷன் பையருக்கு யூஸ் ஆகுமானோ யூஸ் ஆகும். ஆனால் அதை விட செல்லருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், நான் சொல்கிற மாதிரி ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குல்ல, அந்த ஹையை வந்து டார்கெட்டாக பையர் க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் நின்று வாட்ச் பண்ணுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே புட் சைடில் அவங்க பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இவங்க 2 விதமாக பார்க்கணும். ஓஏ சேஞ்ச் பையர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், செல்லர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இப்படி தான் நம்ம பார்க்கணும். சார், இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட்டர் மட்டும் வச்சு ஒரு ட்ரேடில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமா சார்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மல்டி சிக்னல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஒரு ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் எப்போதுமே வேணும். ஓகேவா? அப்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பேட்டர்ன்ஸ் சொல்லும். சார்ட் பேட்டர்ன் ஆல் கேண்டில் 6 பேட்டர்ன் மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை சொல்லும். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அதுவும் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடும். இது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ். டேட்டா வந்துட்டு ஓஏ சேஞ்ச்,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வேல்யூம், க்ரீக்ஸ், இது எல்லாமே டேட்டாஸ். ஸோ இதோட கம்பைன் பண்ணணும். இப்போ இந்த ஓஏ சேஞ்சு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓஏ சேஞ்சில் உங்களுக்கு புட்டார் கால் ஏதோ ஒரு எய்தர் சைடில் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பயாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேல்யூம் நடந்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். வேல்யூமும் ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஓஏ சேஞ்ச், வேல்யூம், எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். இந்த க்ரீக்ஸ் இதெல்லாம் முக்கியம். இதோட மாஸ்டர் என்ன கேட்டிங்கன்னா, இது எல்லாம் கொடுத்துருச்சு, நமக்கு எவ்வளோ பணம் தேவை, நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் இந்த ட்ரேடில். இப்போ எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு ப்ராசஸ் தான் முக்கியம். நீங்கள் கரெக்டான நடந்துருச்சு அப்படின்னா ப்ராசஸ் முடிஞ்சு, ஓகே, அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு 30-50% இருக்கக்கூடிய வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட கண்டினியூஸாக, ஓகேவா, கன்சிஸ்டன்சியாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓவராலாக. அப்போது நான் சொல்கிற இந்த ஓஏ சேஞ்சு, ஓஏ டேட்டா, ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த 30-50% வின்னிங் ப்ராபபிலிட்டியே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வின்னிங் அக்யூரசி 60-70 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டு இருக்கும். நான் திரும்ப சொல்கிறது, என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலுமே அதோடைய பேக் டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணுற பேப்பர் ட்ரேடும் அதில் மாஸ்டர் பண்ணுற விதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் சைஸிங் வந்துட்டு நீங்கள் சின்ன அமௌண்ட்டு தான் படித்து ட்ரேட் பண்ணணும். 4 ட்ரேடு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கூட நீங்கள் 40 லாட் வாங்கிடக்கூடாது. அது எல்லாமே இதில் முக்கியம். மாஸ்டர் மென்டாரல் மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து ஓஏ வந்து ஒரு யூஸ்ஃபுல் இண்டிகேட்டராக இருந்தாலுமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பேக் டெஸ்ட் பண்ணி இது நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையான்ட்டு அதில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஓகே ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து அந்த ஐ பட்டனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜீபு தெலுங்கு அண்ட் ஜீபு ஹிந்தி சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.